இப்போ அலங்காரத்தை பற்றி சொல்கிறேன். அலங்காரம் என்ன, மியூசிக்கில் உங்களுக்கு வருது அலங்காரம் தாளம். தாளத்தில் தான் எல்லாம் வரும். அதில் என்ன துருவ தாளம், மட்டை தாளம் அப்படி எல்லாமே இருக்கும். ஸோ அதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் துருவ தாளம்னா என்ன, அதில் 14 அக்ஷரம் இருக்கணும். 14ன்னு எப்படி வரும், லகு துருத்தான்னு 2 இருக்கிறது. லகு துருத்தான்னா லகுனாக்கா ஒரு அடி போட்டு 1 2 3 எழுத்துமே அது லகு. திருத்தான்னா ஒரு அடி போட்டு திருப்பி போடுறதுக்கு திருத்தா அப்படின்னு சொல்லுவாள். துருவத்தாளத்துக்கு என்ன வரும், ஒரு லகு ஒரு திருத்தா 2 லகுன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரி கம கரி சரி கரி சரி கமா, இது ஒரு லைன். ஸோ இதில் 14 எழுத்து வரும். துருவத்தாளம் இது. அதே மாதிரியே மட்டிய தாளம்னாக்கா 14 அக்ஷரம், ரூபக தாளம்னாக்கா 6 அக்ஷரம். இதே மாதிரி அலங்காரத்தில் உங்களுக்கு எல்லாமே தாளம் வரும். யார் சொல்லி கொடுக்குறாளோ அவெல்லாம் அந்த எத்தனை அக்ஷரம் இருக்குது, எப்படி தாளம் போடுறதுன்றது அலங்காரத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ಧ್ರುವತಾಳ 1 ಲಘು 1 ಧೃತ 2 ಲಘು 14 ಅಕ್ಷರಗಳು. ಸರಿ ಗಾಮ ಗರಿ ಸರಿ ಗರಿ ಸರಿ ಗಾಮ ರಿ ಗಾಮ ಪ ಮ ಗ ರಿ ಗಾಮ ಗ ರಿ ಗಾಮ ಪ ಗಾಮ ಪ ದ ಪ ಮ ಗಾಮ ಪ ಮ ಗಾಮ ಪ ದ ಮ ಪ ದ ನೀ ದ ಪ ಮ ಪ ದ ಪ ಮ ಪ ದ ನೀ ಪ ದ ನೀ ಸ ನೀ ದ ಪ ದ ನೀ ದ ಪ ದ ನೀ ಸ ಸ ನೀ ದ ಪ ದ ನೀ ಸ ನೀ ದ ನೀ ಸ ನೀ ದ ಪ ನೀ ದ ಪ ಮ ಪ ದ ನೀ ದ ಪ ದ ನೀ ದ ಪ ಮ ದ ಪ ಮ ಗ ಮ ಪ ದ ಪ ಮ ಪ ದ ಪ ಮ ಗ ಪ ಮ ಗ ರೇ ಗ ಮ ಪ ಮ ಗ ಮ